வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 49. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கெட் பிவட் டேட்டா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபார்முலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே யூஸ் பண்ணணும், இதோட பவர் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணலாம். கெட் பிவட் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அந்த வார்த்தையிலேயே பிவட் அப்படின்றது வருது. அப்படின்னா இது பிவட் டேபிள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட ப்ராக்டிக்கல் யூஸ் என்னன்றதும் பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அதை டேபிள் ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். இதை ஒரு பிவட் டேபிளாக மாற்ற போகிறேன். அதுக்கப்புறம் கெட் பிவட் டேட்டா உள்ளே கொண்டு வர போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி கெட் பிவட் டேட்டா அப்படின்றது ஃபங்க்ஷன் நிஜமாகவே எங்கே தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவட் டேபிளில் இருக்கிற ஒரு வேல்யூவை உங்களுக்கு ஒரு சில வேல்யூ இல்லை ஒரு வேல்யூவை உங்களுக்கு நிறைய இடத்துல சில ரிப்போர்ட்ஸில் கால் பண்ணணும். அதை டைரக்ட் செல் ரெஃபரன்ஸாக கால் பண்ணால் என்ன ப்ராப்ளம்னா, நாளைக்கு பிவட்டோட ஸ்ட்ரக்சர் மாறும் போது அந்த செல்லில் இருக்கிற வேல்யூ என்னவோ அதுதான் உங்களுக்கு வரும். பட் நான் டைரெக்டாக போய் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு பிவட் டேபிளில் இருக்கிற அதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த செல் ரெஃபரன்ஸ் வரல, கெட் பிவட் டேட்டா அப்படின்ற ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் ஒன்று வருது அப்படின்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு பிவட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவை எடுத்து எனக்கு டேஷ்போர்ட்லேயோ ரிப்போர்ட்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும். பட் அதே சமயம் பிவட் டேபிளில் நாளைக்கு லே அவுட் சேஞ்ச் ஆனாலும் நான் கால் பண்ண அந்த வேல்யூ மாறக்கூடாது. ரெண்டாவது, நாளைக்கு இன்டராக்டிவ் எலிமெண்ட்ஸ், ஸ்லைசர், டைம்லைன் இந்த மாதிரி விஷயங்களை நான் கொண்டு வரும்போது நான் ரெஃபர் பண்ண வேல்யூ ஸ்லைசரில் நான் என்ன சூஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த டைனமிசிட்டி நான் புல் பண்ண வேல்யூலையும் எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கெட் பிவட் டேட்டா அப்படின்றது தான் உங்களோட ஒரே சொல்யூஷன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் ஒரு டேஷ்போர்ட் எக்ஸாம்பிள். டேஷ்போர்ட்னாலே பொதுவாக 3 ஷீட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷீட் ஒரு டேட்டா ஷீட்டு, ரெண்டாவது ஷீட் நம்மளோட ஒர்க்கிங் ஷீட்டு, மூணாவது ஷீட்டு நம்மளோட விஷுவலைசேஷன் ஷீட். இப்போ இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் கவனிச்சிங்கன்னா என்னோடய முதல் செக்ஷன் பார்த்திங்கன்னா கேபிஐ இருக்குது. கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் அங்கே ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம டேஷ்போர்ட் ஷீட்டுக்கு இந்த ஷேப்ஸில் மேப் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும். அவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்கணும். அப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் டோட்டல் சேல்ஸ் என்ன. ஐடியலி நான் ஒரு டேஷ்போர்ட் பர்சனாக இருந்தேன்னா, பிவட் டேபிளை யூஸ் பண்ணி டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுற பர்சனாக இருந்தேன்னா இந்த கேபிஐ செக்ஷனுக்கு ஒரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுவேன். அடுத்து சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் டோட்டல் சேல்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுவேன். ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் டோட்டல் சேல்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அப்படின்னா 3 பிவட் க்ரியேட் ஆகும். 3 தடவை என்னோடய டேட்டா டூப்ளிகேட் ஆகும், பஃபேல பாப்புலேட் ஆகும், ஃபைல் சைஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் இதை ஒரே பிவட்டில் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியும், கெட் பிவட் டேட்டாவை யூஸ் பண்ண தெரிஞ்சா. சரி, இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய டேட்டாவுக்கு போகிறேன், பிவட் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டாவில் வச்சுட்டு இன்சர்ட் டேப், பிவட் டேபிள் எங்கே வேணும்னு கேட்குது. எக்ஸிஸ்டிங் ஷீட்டில், ஏன்னா நமக்கு பிவட் டேபிள் ஒர்க்கிங் ஷீட்டில் வேணும். ஸோ ஒர்க்கிங் ஷீட்டுக்கு போகிறேன். ஒர்க்கிங் ஷீட்டில் எனக்கு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பிவட் வந்துருச்சு. இப்போ நம்ம கேபிஐ செக்ஷனை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணலாம். கேபிஐ செக்ஷனில் இருக்கிறதுக்கு பில் அமௌண்ட், சேல்ஸுன்றது பில் அமௌண்ட்டில் தான் கேப்சர் பண்ணுறாங்க. டோட்டல் சேல்ஸு, ஆவரேஜ் சேல்ஸு, மேக்ஸிமம் சேல்ஸு, மினிமம் சேல்ஸ். ஸோ 4 தடவை நமக்கு சேல்ஸை கேப்சர் பண்ணுற காலம் வரணும். ஸோ சேல்ஸை கேப்சர் பண்ணுற காலம் பில் அமௌண்ட்டிங்க. ஸோ அதை 4 தடவை ட்ராக் பண்ணி வேல்யூஸில் ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 தடவை நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேன். பட் 4 தடவை நமக்கு என்ன காமிச்சிருக்கோம், சம் தான் காமிச்சிருக்கோம். இந்த சம்மை ஆவரேஜாக மாற்ற போகிறேன். ரெண்டாவது இதுக்கு வர ரைட் கிளிக் பண்ணுறேன், சம்மரைஸ் வேல்யூ பை ஆவரேஜ். மூணாவது ஹெட்டருக்கு வர ரைட் கிளிக் பண்ணுறேன், சம்மரைஸ் வேல்யூ பை மேக்ஸ். நாலாவதுக்கு வர ரைட் கிளிக் பண்ணுறேன், சம்மரைஸ் வேல்யூ பை மின். ஸோ இந்த 4 கேபிஐ வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ரெஃபர் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு நான் டைரெக்டாக கிளிக் பண்ணும்போது என்ன எதிர்பார்க்குறேன்னா N10 அப்படின்னு தான் வரணும். பட் N10க்கு பதிலாக என்ன வருதுன்னு பாருங்கள், கெட் பிவட் டேட்டா அப்படின்னு ஒன்று வருது பாருங்கள். இதை நம்ம அப்படியே கேரி ஆன் பண்ணுறோம், ஒன்றுத்துக்கும் கொண்டு வரோம். ஈக்குவல் டு போட்டு அந்தந்த வேல்யூ அப்படியே ரெஃபர் பண்ணுறோம் பிவட்லேருந்து. பட் இந்த கெட் பிவட் டேட்டா அப்படின்றத நம்ம இப்படி ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் நம்ம இப்படி ரெஃபர் பண்ணக்கூடாதா, ஈக்குவல் டு N9 அப்படின்னு ரெஃபர் பண்ணால் இது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பே கிடையாது. பட் எங்கே கெட் பிவட் டேட்டா நமக்கு வேல்யூ ஆட் பண்ண போது பாருங்கள். இப்போ பிவட் டேபிளில் நான் உள்ளே கிளிக் பண்ணுறேன், சேல்ஸ் பர்சனை ஆக்டிவேட் பண்ணுறேன். சேல்ஸ் பர்சனை ஆக்டிவேட் பண்ண உடனே N9ல் இருக்கிறது இனிமேல் இதே வேல்யூவாக இருக்காது, மாறி இருக்கும்.
ஸோ நான் ஆக்டிவேட் பண்ணும்போது N9ல் என்ன இருக்கோ அதுதான் இந்த இடத்துல காட்டுதே தவிர ஆக்சுவல் டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் காட்டலை. பட் வேறஸ் கெட் பிவட் டேட்டா பார்த்தீங்கன்னா லே அவுட் மாறும் போதும் டோட்டல் சேல்ஸை தான் கரெக்டாக காட்டுது, ஆவரேஜ் சேல்ஸை கரெக்டாக காட்டுது. அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் கெட் பிவட் டேட்டா வழியாக நம்ம பிவட்டில் இருக்க வேல்யூ ரெஃபர் பண்ணியிருந்தோன்னா பிவட் ஸ்ட்ரக்சரில் எந்த மாறுதல் ஏற்பட்டாலும் என்னோடய வேல்யூ எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாது. சரியா? சரி, இப்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ கவனிச்சிங்கன்னா கேபிஐ வந்துருச்சு. இப்போ சேல்ஸ் பர்சன் வைஸ் நமக்கு சேல்ஸ் வேணும். சேல்ஸ் பர்சன் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ கவனிச்சிங்கன்னா ஐடியலாக நான் 2வது பிவட்டை க்ரியேட் பண்ணியிருப்பேன். பட் இதே பிவட்டில் நான் கொண்டு வர போகிறேன். டோட்டல் சேல்ஸ், ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனோட டோட்டல் சேல்ஸ் வேணும். ஸோ சேல்ஸ் பர்சன் 1ஓட டோட்டல் சேல்ஸ் எங்கே கேப்சர் இருக்குன்னா இங்கே கேப்சர் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய கெட் பிவட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்ட் கோடாக இருக்குது. சேல்ஸ் பர்சன் 1 அப்படின்றது ஹார்ட் கோடாக இருக்குது. அந்த ஹார்ட் கோடானதை டெலீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக சேல்ஸ் பர்சன் 1 அப்படின்ற அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் ட்ராக் பண்ணும்போது ஐடியலி அடுத்தடுத்த சேல்ஸ் பர்சனோடது கொண்டு வந்துடும். இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா, இந்த N8 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிவட் இருக்கிற ஏரியா. ஸோ நீங்கள் N8 என்ன சொல்கிறீங்கன்னா N8ல் இருக்க அந்த பிவட்டில் இருக்கிற வேல்யூவை கொண்டு வான்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ட்ரு அடித்த உடனே அந்த சேல்ஸ் பர்சனோட டீட்டெயில் வந்துடுது. அப்படியே ட்ராக் பண்ணனா சேல்ஸ் பர்சன் 10க்கு வந்துருக்கு. இப்போ ப்ராடக்ட் கேட்டகரி வேணும். மறுபடியும் ஒரு நார்மல் எக்ஸல் கையாக இருந்தேன்னா இன்னொரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட் வைஸை கொண்டு வருவேன். பட் பாருங்கள் இருக்கிற இந்த பிவட்லேயே நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட் கேட்டகரியை ட்ராக் பண்ணி காலமில் போட போகிறேன். இப்போது ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரியோட டோட்டல் கீழே காலம் டோட்டலாக எனக்கு வந்திருக்கும். இந்த டோட்டலை தான் நம்ம ஒர்க்கிங் டேபிளில் ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு இந்த டேபிளை இந்த வேல்யூவை ரெஃபர் பண்ணுறோம். இப்போ என்டர் அடிக்கிறோம். இதில் பார்த்தோன்னா ஹார்ட் கோட் வேல்யூவாக இருக்கிறது என்னென்னா ப்ராடக்ட் கேட்டகரியோட பேர். அதை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு செல்லு செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் ட்ராக் பண்ணேன்னா அடுத்தடுத்து ப்ராடக்ட் கேட்டகரிக்கு அது வந்துடும். ஸோ இந்த கெட் பிவட் டேட்டா சார் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு கெட் பிவட் டேட்டா வரலை, எனக்கு நார்மல் செல் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் வருது, பிவட் உள்ள கிளிக் பண்ணாலும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அது ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். இந்த கெட் பிவட் டேட்டாவை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா பிவட் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு அனலைஸ் டேப் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆப்ஷன்ஸ்ன்னு போட்டு ஒரு டவுன்லோட் ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் கெட் பிவட் டேட்டா அப்படின்னு இருக்கும். அது ஆக்டிவேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ டேஷ்போர்ட் ஷீட்டில் இதெல்லாம் கொண்டு வந்து மேப் பண்ணுறது தான் வேலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஷேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேல்யூஸ் பிக் பண்ணிக்கிச்சு. இது எப்படி கொண்டு வந்தோன்னா அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா பார் போயிட்டு ஈக்குவல்ட்டுன்னு அடித்து நமக்கு தேவையான அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணி என்ட்ரு அடிக்கிறோம். அது ஷேப்புக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஃபார்மேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கலர் வேணும், என்ன சைஸ் வேணும் அதை ஃபார்மேட் பண்ணிச்சு. இப்படி தான் வந்து மற்ற 3 ஷேப்ஸையும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு 2 சார்ட் வேணும். ஒரு சார்ட் சேல்ஸ் பர்சனுக்கு, ஸோ அதை கொண்டு வர போகிறோம். இது சேல்ஸ் பர்சனுக்கு. அடுத்த சார்ட்டு ப்ராடக்ட் கேட்டகரிக்கு, அதையும் கொண்டு வந்துடும். இந்த 2 சார்ட்டையும் செலக்ட் பண்ணி இங்கேருந்து கட் பண்ணி டேஷ்போர்ட் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு சார்ட் எனக்கு சேல்ஸ் பர்சன் வைஸ் இருக்குது, ஒரு சார்ட் எனக்கு ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் இருக்குது. எனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ என் சார்ட்டில் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேபிஐ செக்ஷனும் சரி, கீழே இருக்கிற 2 சார்ட்டும் சரி, நம்ம கெட் பிவட் டேட்டா வழியாக ரெஃபர் பண்ண செல்ஸ்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ ஸ்லைசர் டைம்லைன்லாம் கொண்டு வந்தால் இங்கே வேலை செய்யுமா, அதை செக் பண்ணிடலாம். இப்போ நான் பிவட் டேபிள் இருக்கிற அந்த ஷீட்டுக்கு போகிறேன். பிவட் டூலில் கிளிக் பண்ணுறேன். அனலைஸ் டேப் போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர், டெரிட்டரியை ஸ்லைசரில் கொண்டு வரேன். அதே மாதிரி மறுபடியும் பிவட் டூலில் கிளிக் பண்ணி அனலைஸ் டேப் போகிறேன். இன்சர்ட் டைம்லைன் போயிட்டு பில்லிங் டேட்டை உள்ளே கொண்டு வரேன். பில்லிங் டேட்டில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிற ஃப்ரீக்வன்சி இயர்ஸு. ஸோ இப்போ இந்த ஸ்லைசரையும் இந்த டைம்லைனையும் ஒர்க்கிங் ஷீட்லேருந்து கட் பண்ணி டேஷ்போர்ட் ஷீட்டுக்கு கொண்டு போகிறோம். இப்போ ஒரு டைம்லைன் இருக்குது, ஒரு ஸ்லைசர் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நான் கிளிக் பண்ணால் the values are changing. அதே மாதிரி என்னுடைய ஸ்லைசரும் டைம்லைன் செலெக்ஷனுக்கும் பர்ஃபெக்டாக இது ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதே நான் நார்மலாக பண்ணியிருந்தேன்னா 3 பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இந்த 3 பிவட்டையுமே நான் ரைட் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் வழியாக போய் 3யுமே ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். 3 தடவை என்னோட டேட்டா டூப்ளிகேட் ஆகிருக்கும், பஃபரில் பாப்புலேட் ஆகிருக்கும். அந்த எஃபர்ட்ஸை கெட் பிவட் டேட்டா நமக்கு ரிசால்வ் பண்ணியிருக்கு.
ஸோ கெட் பிவட் டேட்டா அப்படின்றத நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா, பிவட் டேபிளில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் டேஷ்போர்டுக்கோ இல்லை இன்னொரு ரிப்போர்ட்டுக்கோ கொண்டு போயிட்டு அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த வேல்யூ பிவட்டில் எந்த லேஅவுட் சேஞ்ச் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கெட் பிவட் டேட்டா வழியாக கொண்டு வரது தான் பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்புட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.